வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 வகையான கூட்டு வெரைட்டிஸ். ஒன்று ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரியான கூட்டு தான் செய்ய போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு குக்கரில் இப்போ பருப்பு வேக வைக்கணும். நான் இன்றைக்கி கடலை பருப்பு ஒரு 1/4 கப் அளவுள்ள எடுத்து அதை ஒரு 10 நிமிஷமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தண்ணியோடைய குக்கரில் சேர்த்துருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காயை நம்ம விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இன்னொரு டிப்பு, நீங்கள் புடலங்காவை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கசந்துச்சு அப்படின்னா அந்த புடலங்காயை சமைக்க வேண்டாம். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் விழுதுக்கு 1/2 கப் அளவுள்ள துருவின தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்ச காயும் பருப்பும் குழையக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதே நிறம் மாறாமல் இந்த மாதிரி இருக்குது. கடலை பருப்பு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நசுங்கி இருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. அந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கப்போ இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி வேக வச்ச தண்ணியிலேயே இதை பண்ணிக்கலாம், மிச்ச தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை கலந்துட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்கக்கூடாது. இப்போ இது தண்ணியாக இருக்கிறனால ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு கூட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்காயிடும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல திக்காயிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். சீரகம் செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவை விதையை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு அதை செவக்க விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கூட்டில் கலந்துடலாம். இதை கூட்டில் ஊற்றின உடனேயே நீங்கள் ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய புடலங்காயை வச்சு செய்கிற கூட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சவ் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ சவ் கூட்டு செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுள்ள பாசிப்பருப்பை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதை அப்படியே அந்த குக்கரில் ஊற்றிட்டு இதில் 1 கப் அளவுள்ள சவ் கட் பண்ண சவ் சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும் நம்மளோட சவ்வோட அளவு. இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறேன். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 விசில். பருப்பு நல்லா வெந்திருக்கணும், நம்ம காயும் நல்லா வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு விசில் விட்டு இறக்கிக்கலாம். இது வேகிற டயத்துக்குள்ளேயே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்துருவோம். காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் நல்ல குழைவாக வெந்திருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நான் சொன்ன 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வேறு மாதிரி வாசம் அடிக்கும்.
இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். ஒரு 2 வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா செவந்துச்சு அப்படின்னா கூட்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டு சேர்த்து பொரிய விட்டுருங்க. 1/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் கிடச்சதுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா தாளிப்பை கூட்டில் சேர்த்துட்டு கிளறி இறக்கிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சவ் பாசிப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பசலைக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும், சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இடித்த பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் செவக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பசலைக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு 4 கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கோங்க. இந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். அதனால் அதை திறந்து வச்சே வதக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கீரையோட கலர் மாறிடும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு சுருண்டு வதங்கி இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுள்ள பாசிப்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பருப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுள்ள தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். வேக வச்ச பருப்பு அதே மாதிரி பசலைக்கீரை நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அப்படிங்கிறனால ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதுமான அளவு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துருச்சு. நம்மளோட கீரை பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. இந்த மாதிரியான ஈஸியாக செய்யக்கூடிய கூட்டு வகைகளை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோமதி vlog சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.